சமந்தாவோட வயித்துல நாக சைத்தன்யாவோட கரு இருந்தது உண்மையா? இப்படி என்ன நம்ப வச்சு ஏமாத்திட்டீங்களே! கலங்கி அழுதா சமந்தா. நாக சைத்தன்யாவும் சமந்தாவும் கிட்டத்தட்ட 8 வருஷம் லவ் பண்ணிட்டு இருந்ததாகவும் 2017ஆம் ஆண்டு இவங்களோட திருமணம் ஹிந்து மற்றும் கிறிஸ்தவ முறைப்படி நடந்தது. இந்த திருமண வாழ்க்கை கிட்டத்தட்ட 4 வருஷம் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. ஆனா யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு பேரதிர்ச்சியா இவங்க 2 பேரும் டைவர்ஸ் பண்ணிக்க போறோம் அப்படின்ற ஒரு அறிக்கையை வெளியிட்டாங்க. சமந்தாவோட நடவடிக்கை சரியில்லை, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தா நம்ம குடும்பத்துக்கு செட் ஆகாது அப்படின்னு நாகார்ஜுனா தான் வாலண்டரா டைவர்ஸ் வாங்கிக்கிட்டதாகவும், அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நாகார்ஜுனா ஒழுங்கா இருந்தா சம்மு ஒண்ணு விட்டுட்டு போக மாட்டாங்க அப்படின்னு சம்முவோட ஃபேன்ஸும் சோஷியல் மீடியால இன்னைக்கு வரை கிளாஷ் போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. இந்த நிலைமையில நாகார்ஜுனா அடுத்த என்கேஜ்மெண்ட் முடிச்சிட்டு கல்யாணத்துக்கே ரெடி ஆயிட்டாரு. இந்த சமயத்துல சாகுந்தலம் படத்தோட ப்ரொடியூசர் சொல்லியிருக்கக்கூடிய சில விஷயங்கள் இப்ப சோஷியல் மீடியால பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு. என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, நான் சாகுந்தலம் படத்தோட கதையை சமந்தா கிட்ட நேர்ல போய் சொல்லிட்டு இருந்தேன். அப்ப ஃபுல் கதையும் கேட்டுக்கிட்டு படத்துல நடிக்கிறதுக்கு எனக்கு ஓகே தான், ஆனா நான் ஒரே ஒரு கண்டிஷன் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனே இவங்களும் என்ன கண்டிஷன் மேடம் அப்படின்னு கேட்கும்போது, இந்த ஷூட்டிங்கை வந்து ஜூலைல இருந்து ஆகஸ்ட் மாசத்துக்குள்ள முடிச்சிருங்க, ஏன்னா நான் அதுக்கப்புறமா குழந்தை பெத்துக்கிட்டு என் ஹஸ்பண்ட் கூட செட்டில் ஆக போறேன், அவர் கூட தான் ஃபுல் டைமையும் ஸ்பெண்ட் பண்ண போறேன் அப்படின்னு சமந்தா சொல்லியிருக்காங்க. அதனால என்னால உறுதியா சொல்ல முடியும், நிச்சயம் சமந்தா அந்த நேரத்துல நாக சைத்தன்யாவோட கருவை அவங்களோட வயித்துல சுமந்துக்கிட்டு தான் இருந்திருக்காங்க. அதனாலதான் 2-3 மாசத்துல படத்தை முடிக்க என்கிட்ட சொல்லியிருந்தாங்க அப்படின்னு அந்த ப்ரொடியூசர் சொன்ன வார்த்தை இப்ப சர்ச்சையை கிளப்பி விட்டுருக்கு. அப்போ அந்த கருவை கலைச்சது யாரு? கலைச்சதுனாலதான் நாகார்ஜுனா குடும்பத்துல நிறைய பிரச்சனை வந்துச்சா, அதுதான் டைவர்ஸ்க்கு காரணம் அப்படின்னு இப்ப சம்முவோட ஃபேன்ஸ் நிறைய கேள்விகளை கேட்டுட்டு இருக்காங்க. இவங்க 2 பேருக்கும் டைவர்ஸ் ஆனதுக்கு அப்புறமா நாகார்ஜுனா வீட்ல இருந்து சமந்தாக்கு ஜீவனாம்சமா 200 கோடி கொடுக்கறதுக்கு அவங்க ரெடியா தான் இருந்தாங்க. ஆனா சமந்தா, எனக்கு அந்த பணம் எதுவுமே தேவையில்லை, நான் 100 ரூபாய் 500 ரூபாய் சம்பளத்துக்காகலாம் கடைகள்ல வெல்கம் கேலா வேலை பார்த்திருக்கேன், என்கிட்ட தன்மானமும் தன்னம்பிக்கையும் அதிகமாவே இருக்கு, உங்களை மாதிரி பரம்பரை பணக்காரன் ஒன்றும் நான் கிடையாது, என்னால மறுபடியும் முன்னேறி வேற ஒரு இடத்துக்கு போக முடியும், சோ நீங்க கொடுத்த காசு ஒன்றும் எனக்கு தேவையில்லை அப்படின்னு அவங்க மூஞ்சிலேயே சமந்தா காசு தூக்கி எரிஞ்சதாலாம் ஒரு கதை இருக்கு. இந்த வார்த்தையை சமந்தா சொன்னதும் நாகார்ஜுனா அடுத்த ஒரு வார்த்தை பேச முடியாம திகைச்சு போய் நின்றுருக்காரு. சமந்தாவை பத்தி இன்னைக்கு நிறைய பேர் குறை சொல்லலாம், அவங்க அப்படி இவங்க இப்படி, டைவர்ஸ் ஆனதுக்கு காரணமே சமந்தா அப்படின்னு நிறைய குற்றச்சாட்டுகளை வச்சாலும் அவங்க ஒரு போல்டான பொண்ணு அப்படின்றத யாராலையுமே மறக்க முடியாது. உண்மையாவே அவங்க 100 ரூபாய் 200 ரூபாய் சம்பளத்துக்கு வேலை பார்த்து தான் இன்னைக்கு ஒரு முன்னணி கதாநாயகியா மாறி இருக்காங்க. ஆக்சுவலா தமிழ்ல சமந்தா வரும்போது பானா காத்தாடி அப்படின்ற படத்துல நடிச்சது மூலமா தான் வந்தாங்க. அதுக்கப்புறமா மாஸ்கோவின் காவேரி அப்படின்ற ஒரு படத்துலயும் நடிச்சாங்க. இந்த 2 படங்களுமே அவங்களுக்கு நினைச்ச மாதிரி பெரிய அளவுல ஹிட் ஆகல, ஒரு நல்ல பேரையும் வாங்கி கொடுக்கல. ஆனா அதுக்கப்புறமா நானி அப்படின்ற ஒரு படத்துல நடிச்சாங்க. அப்பவும் சமந்தா ரொம்ப ரொம்ப சின்ன பொண்ணு தான். இதுல தெலுங்கு மற்றும் தமிழ்ல ரெண்டுலயுமே பயங்கர ஹிட் ஆனதுக்கு அப்புறமா யாருப்பா இந்த பொண்ணு இவ்வளவு சூப்பரா இருக்காங்க அப்படின்னு தான் அந்த டைம்ல இருந்து இப்ப வரைக்கும் சம்முன்னு சொல்றதுக்கு எக்கச்சக்க ஃபேன் பேஸ சமந்தா உருவாக்கி இருக்காங்க. கொஞ்ச நாள் முன்னாடி சமந்தா நோயால பாதிக்கப்பட்டிருந்த விஷயமும் கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதனாலேயே நடிப்புல இவங்க அதிக அளவுல கவனம் செலுத்த முடியாம இருந்தாங்க. முழுக்க முழுக்க சிகிச்சை அப்படின்ற ஒரே ஒரு விஷயத்துல தான் இவங்களோட லைஃபே ஓடிக்கிட்டு இருந்துச்சு. இந்த சமயத்துல நாகார்ஜுனா நல்ல ஒரு லைஃபை வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா இவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் டிப்ரெஷன்ல சிகிச்சையிலே இருந்துட்டாங்க. இதனாலேயே அவங்க ரீசெண்டா நடிச்ச சாகுந்தலம், குஷி அப்படின்ற 2 படமுமே தோல்வி படங்களா அமைஞ்சி சமந்தாவோட மார்க்கெட்டும் சர்ன்னு சறுக்கி கீழே போயிடுச்சு. அதுக்கப்புறமா சிகிச்சை எல்லாம் முடிச்சுக்கிட்டு மறுபடியும் பட வாய்ப்புகள் கிடைக்குமா அப்படின்னு நடிக்க வந்து சின்ன சின்ன படங்கள்லையும் அங்கங்க வந்து டான்ஸும் ஆடிட்டு இருந்தாங்க. இப்போ நிறைய பேர் சமந்தா கிட்ட மறுபடியும் கதை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு 2025ல சமந்தாவை நிறைய படங்கள்ல எதிர்பார்க்கலாம். பட் சமந்தாவோட லைஃப் இப்படி போயிட்டு இருக்கும்போது அப்படியே ஆப்போசிட்ல நாக சைத்தன்யா வந்து பிரபல நடிகையான சோபிதா துலிபாவை லவ் பண்ணி கல்யாணமும் பண்ணிக்க ரெடியா இருக்காரு. அவங்களுக்கு ரீசெண்டா நிச்சயதார்த்தமும் முடிஞ்சிச்சு. நீங்க இந்த வீடியோ பத்தி என்ன நினைக்கிறீங்க? நாகார்ஜுனா மேல தப்பு இருக்க வாய்ப்பு இருக்கா, இல்ல சமந்தா மேல தப்பு இருக்க வாய்ப்பு இருக்கா? சமந்தா கல்யாணத்துக்கு அப்புறமா அவங்க நடிச்ச சில படங்களோ இல்ல அவங்க ஆடின சில டான்ஸோ உண்மையாவே நாகார்ஜுனாக்கு பிடிக்காம போயிருக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. அதுவே டைவர்ஸ்க்கு முடிய காரணமா இருந்திருக்குமா, இல்ல நாகார்ஜுனா அவரோட பர்சனல் லைஃப்ல ஏதாவது தப்பு பண்ணி அது மூலமா சமந்தாவே டைவர்ஸ் கேட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கானே நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நம்ம சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.